ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. முதல் டிப்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி பாட்டில் பீங்கான் பொருட்கள்லாம் நம்ம அப்படியே சிங்கில் போட்டு கழுவக்கூடாது. கழுவணுன்னா உடஞ்சிரும். நீங்கள் இந்தமாரி ஒரு மேட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்தமாரி பீங்கான் பொருள் பாட்டில் இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உடையாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி சாக்ஸ் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் துணி பவுடரை போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்குங்கிறது பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது நம்ம இந்த சாக்ஸில் பவுடர் போட்டுட்டு அந்த சாக்ஸை வச்சுட்டு க்ளீன் பண்ணோன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சாக்ஸ்லேயும் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னா சூப்பராகவே சுத்தமாக ஆகிடும். நீங்கள் பவுடருக்கு பதில் சோப்பு துண்டு கூட இது போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பைரியான டேப்லெட்டு இல்லை தூக்கி போடுற டேப்லெட் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. டேப்லெட்டை இந்தமாரி ஒரு பேப்பரில் வச்சு நல்லா தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணிவிட்டு நம்ம சோப்பு பவுடர் இருக்குல்ல அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. விடாப்படியான அழுக்கு இருக்கிற துணிகளுக்கெல்லாம் அந்த பவுடரை போட்டு நீங்கள் ஊற வச்சு துவைச்சிங்கன்னா அழுக்கு சூப்பராகவே போயிடும். அதுவும் ஒயிட் துணிங்களுக்கு சூப்பராக இந்த பவுடரே யூஸாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நீங்கள் இந்தமாரி பக்கெட்டில் துணியை ஊற வச்சுட்டு பவுடர் போட்டுக்கோங்க. நான் வாஷ் பேஷனுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். அதனால் வாஷ் பேஷனில் இருக்கிற பைப்பை எடுத்து போட்டு தண்ணியை திறந்து விட்டுடுவேன். பாத்ரூம்குள்ளே துணியை ஊற வச்சு எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினில் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுமாரி நம்ம வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே வாஷ் பேஷன் இருந்ததுன்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் கை வச்சு பவுடர் கலக்க வேண்டியதில்லை, துணியை அழுத்த வேண்டியதில்லை. ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா பவுடர் நல்லா கரைஞ்சிடும். கை வைக்காமலே துணியை ஊற வச்சிடலாம். துணியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சோன்னா துணிகள் பளிச்சுன்னு ஆகிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.